ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டேஸ்டி ஹெல்தியான ஒரு கோவக்காய் பொரியல் ஒன்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது வீடியோவுக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கோவக்காய் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம கடாய் வச்சு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க, சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கொடுத்து நல்லா அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வந்து பொன்னிறமாக வதங்கிட்டோம். கொஞ்சம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அது வதங்கிட்டோம், பொன்னிறமாக வதங்கிட்டோம். நல்லா பொன்னிறமான கொஞ்சம் கண்ணாடி பதம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கோவக்காவை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம், சேர்த்து வதக்க போகிறோம். கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து தீயை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து கலக்கி கொடுத்து, இப்போ இதுக்கு தண்ணி நம்ம சேர்க்க போகிறதில்ல, அப்படியே அந்த ஆவிலே நம்ம அது மூடி வச்சு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் இருக்க ஈரப்பதத்துலேயே அது வேகும். இப்போது நல்லா கொஞ்சம் கலக்கி நல்லா எல்லாம் அந்த எண்ணெய் அந்த மசாலாலாம் நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ நல்லா மூடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் திறந்து இடையில நீங்கள் திறந்து இது கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். சேனல் வந்து கடைசி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதங்கின உடனே கொஞ்சம் உப்பும் சேர்த்து ருசிக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக சேர்க்கலாம். ஏன்னா இந்த காய் வதங்குற அளவுக்கு சேர்க்கலாம், போதும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம், ஏன்னா காய் வந்து சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு கலக்கி கொடுத்துட்டு இது வந்துட்டு மூடி போட்டு மறுபடியும் இது வந்து நம்ம வேக வைக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது இந்த கோவக்காய். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மூடி போட்டு மறுபடியும் இது வந்து வேக விடலாம். இடையில நம்ம வந்து கலக்கி கொடுத்து மூடி போட்டு வேக விடலாம். அது வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துன்னு இருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம வெறும் வரமிளகா 1 2 சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், வெறும் தண்ணி மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா அதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு நல்லா. நம்ம ஏன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாக இது வந்து மூடி போட்டு நம்ம அந்த ஆவிலே வேக விட்டுன்னு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பொடிச்சுன்னு வந்த அந்த பவுடர் வந்து அட் எ டைம் எல்லாமே நீங்கள் கொட்டிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கி பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி போதுமானிட்டு. அது அப்புறமா நீங்கள் மிச்சம் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது பொரியல் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் நான் கலந்துன்னு இருக்கேன். கலந்துட்டு நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது எல்லாமே ஒரே வாட்டி போட்டுட்டப்போ அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி பாருங்கள், உங்களுக்கு போதுமானிட்டு. பாருங்கள், நான் பவுட்ரு பண்ணது எல்லாமே சரியாக இருக்குது. நான் கடைசியாக இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்து கலக்கிட்டேன், அவ்வளோதான். இது நம்ம கலக்கிட்டு எல்லாம் இந்த மசாலாலாம் போட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. காரம் கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னு, வேணுன்னா பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த பொடி போட்ட பின்னால் மூடி வச்சு நம்ம வேக விடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம், அவ்வளோதான். இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கேஸை, அவ்வளோதான். நம்மளுடைய டேஸ்டி ஹெல்தி கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.